இன்றைக்கி வீடியோவில் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி அடிச்சுட்டு, அதாவது ஃப்ரண்ட் வந்து ஸ்டாரு, அதாவது இதை கேட்டிருந்தீங்க நிறைய பேர், இதை வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு. ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஸ்டார் வந்தால் எப்படி தைக்கிறது, இதில் வந்து பின்னாடி வந்து ரவுண்ட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டார் நெக் வந்திருக்கு. இப்போ இதை எப்படி வந்து ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து நமக்கு வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து அடிச்சிடலாம். அடிச்சுட்டு நான் அந்த கழுத்து பீஸ் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நார்மலாக தான் வந்து கிராஸ் பீஸ் அது கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். ஆனால் இது வந்து நம்ம அடிச்சுட்டு மடித்து அடிப்போம். இது முதல்ல வந்து அடிச்சிடணும். இப்போ அதை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து கொக்கிக்கு தைச்சிருவோம். ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு தையலுக்கு எந்த அளவு எடுத்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மடிச்சடிங்க. கரெக்டாக அளவு வந்து இதை வந்து கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம பீஸ் அடிக்கும்போது அதை வந்து கரெக்டாக நேரம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மடிப்பு இதை வந்து மடிங்க. அடுத்தது வந்து இன்னொரு மடிப்பு வந்து இதை வந்து மடிச்சிருங்க நீட்டாக. இந்த பீஸ் வந்து வெளியில் வர்ற மாதிரி இந்த பக்கம் கீழேயும் கரெக்டாக இழுத்து விட்டுக்குறங்க. இழுத்து விட்டு நேர் பண்ணிக்கிறங்க. பீஸ் வந்து சுருக்கம் எதுவும் இல்லாமல். இப்போ நம்ம வந்து அடித்தது வந்து கொக்கி, அதாவது கொக்கி கோர்க்குற பக்கம் இதை வந்து அடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து வளையம் வைக்கிறதுக்கு வந்து நான் மெயின் பீஸில் வந்து போடுவேன் எப்போவும். இதில் வந்து கிளாத் இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். இந்த பீஸை வந்து 2ஆக எடுத்துக்கிறோங்க. நம்ம வந்து கழுத்து வந்து நல்ல டீப் ரவுண்ட் நெக்கு, அந்த அதில் உள்ள பீஸ் வந்து இதில் நான் வந்து கழுத்தை கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு வந்து கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே வந்து மடிச்சிருங்க. மடித்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுடலாம். இதை வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு மடிப்பு இதை வந்து மடிங்க. அதாவது வளையத்துக்கு வந்து ஒரு மடிப்பு தான் மடிக்கணும். கீழே அதே அளவுக்கு வந்து அந்த சேப்பை கரெக்டாக மடித்து விட்ருங்க. இப்போ இதை ரெண்டையும் வந்து நேர் பார்ப்போம். நமக்கு வந்து பாருங்கள் நீட்டாக கப் சைஸ் வந்திருக்கு. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க. அதாவது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து நேர் வந்து பார்த்துக்கிறங்க. கரெக்டாக நேரை கட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து 2 கப் சைஸும் வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி அடித்தாச்சு. இப்போ கழுத்து பீஸ்க்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கிடுவோம். நேரை இப்போ இது வந்து கரெக்டாக பாருங்கள். நான் வந்து ஒரு 1 இன்ச்சு அகலத்துக்கு வந்து எடுக்கிறேன். நல்ல இறக்கமான நெக்கு. நமக்கு வந்து பீஸ் வந்து கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ இந்த 3 பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். 3 பீஸையும் இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் இப்போது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த மாதிரி போடுறேன். நான் கரெக்டாக இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போட்டுக்கிறேங்க. பக்கத்தில் கட் பண்ணிடுங்க. அப்போ வந்து நமக்கு நேர் கரெக்டாக கிடைக்கும். இதை வந்து பிரித்து விட்டுக்கிறோங்க. பிரித்து விட்டு இப்படி திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டிங்கன்னா நேர் வந்துடும். நல்லா பக்கத்தில் கட் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அழகாக வரும் பார்க்குறதுக்கு. இது வந்து உள்ளே போகிற பீஸ் தானே, ரொம்ப கிராஸ் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து அதாவது பைப்பிங் மாத்திரம்தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து பீஸ் வந்து கிராஸ் வந்து கரெக்டாக போனீங்கன்னா அது வந்து வெளியில் தெரிகிறது. அதனால் அதை வந்து பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து அந்த ஃபுல்லாக அந்த பீஸ் பூரா நமக்கு வந்து போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்டார் இருக்கிறதுனால மடிக்க சிரமமாக இருக்கும். அதனால் இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு முதல்ல வந்து மடித்து அடிச்சிருங்க. பிசுரை உள்ளர வச்சு அடிக்கணும். இப்போ நான் இது வந்து கேட்டிருந்தீங்க, அதுக்காண்டி தான் நான் வந்து வச்சு திருப்பாமல் கரெக்டாக கழுத்து பீஸ் போட்டு அடிக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு வந்து இதை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ இதை வந்து கரெக்டாக ஆப்போசிட்டில் ரெண்டையும் வந்து போட்டுக்கிறங்க.
போட்டுக்கிட்டு இதை வந்து முதல்ல வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நேராக போட்டுட்டு இதை ரெண்டையும் கரெக்டாக அப்படி வச்சு, நமக்கு வந்து ஓவர்லாக் தேவையில்ல, அதை நீட்டாக வந்து ரொம்ப தள்ளி இல்லாமல் லைட்டாக மைல்டாக அடிங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இதை வந்து இப்படி போட்டுக்கிறோங்க. 2 பீஸையும் வந்து இந்த மாதிரி கரெக்டாக நேராக போட்டுக்கிறோங்க. போட்டுக்கிட்டு ஒரு நூல் அளவுக்கு அடிங்க போதும். அந்த பிசுறு மாத்திரம் உள்ளே போகிற அளவுக்கு அடிங்க, போதுமான அளவு. இப்போ இதை வந்து அதை அப்படியே வந்து திருப்பிடலாம். இந்த பாருங்கள், இதை வந்து அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு நல்லா நேராக கரெக்டாக இந்த பீஸ் ரெண்டையும் நேராக வச்சுக்கிறோங்க. இங்கேயும் நல்லா வந்து இழுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து அந்த 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து தையல் போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து திருப்பிக்கிறோங்க. திருப்பிட்டு இதை வந்து கரெக்டாக பார்த்து அதை வந்து போட்டுக்கிறோங்க. அப்படியே இதில் இன்னொரு தையல் வந்து அதில் வந்து போட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஏத்திறக்கம்லாம் இதில் வந்து நான் பட்டி தச்சு காமிச்சிருக்கேன். இது வந்து நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி வந்து இந்த பீஸ் ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து தனித்தனியாக வந்து வீடியோ வந்து போடுறேன். ஏத்திறக்கம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத. இப்போ ஷோல்டர் வந்து பாருங்கள், இந்த பட்டி எப்படி நான் ஜாயின் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் ஷோல்டரும் வந்து கரெக்டாக பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் பிசுறு இல்லை பாருங்கள், 2 பக்கமும். இப்போ நீட்டாக வந்து 2 பக்கமும் அடித்தாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து கழுத்து பீஸ் வந்து அடிச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டாரு, அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து அடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த ஒரு பக்கம் அடிச்சிருக்கதை இப்போ 1/4 இன்ச்சு வந்து இதை வந்து கரெக்டாக இந்த பிளெயின் பீஸு, அதாவது அடித்த பக்கம் எடுக்கக்கூடாது, பிளெயினாக இருக்கிற பக்கம் இதை 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த பீஸை நல்லா நேராக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இதில் வந்து வச்சுக்கிறோங்க. இப்போ கரெக்டாக அந்த ஸ்டாருக்கு நேராக வந்து ஒரு மடிப்பு வந்து கரெக்டாக மடித்து விட்ருங்க. கரெக்டாக ஊசியை வந்து அந்த இதில் வந்து இறக்கிருங்க. இறக்கிட்டு அப்படியே வந்து திருப்பிடுங்க. அதாவது இது வந்து பின்னாடி வந்து ரவுண்டு கிடைக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டார் நெக்கு. நல்லா நீட்டாக வந்து ஒரு பக்கமாக வந்து அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க. ஒரே மாதிரி இருக்கணும் தையல் வந்து. நமக்கு வந்து இப்போ ஆரம்பத்தில் என்ன அடிச்சிருக்கோமோ அதே தான் கடைசி வரைக்கும் வரணும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நீட்டாக இறக்கிக்கிறங்க. இறக்கிட்டு அந்த ஸ்டார் எங்கே இருக்கோ அங்கே வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறங்க. அந்த இடத்துல வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து திருப்புங்க. கிளாத்தை வந்து திருப்புங்க. திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை மடித்து விட்டுட்டு இதை வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து இந்த லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டார் மடிச்சிருக்கோம் பாருங்கள், அதை வந்து நல்லா வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்த வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ நீட்டாக வந்து நமக்கு வந்து ரவுண்ட் நெக் வந்து, அதாவது ஸ்டார் நெக் வந்து திரும்ப இந்த ரவுண்டுக்கெலாம் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ரவுண்டு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். அதாவது ப்ளவுஸில் சுருக்கம் இருந்தால் கூட நீங்கள் இதை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் கொஞ்சம் கூட வராது. இப்போ இந்த பக்கம் வந்து இந்த பக்கமும் ஒரு அந்த நம்ம ஸ்டார் வந்து மடிச்சிருக்கோம் பாருங்கள், அதை கரெக்டாக எடுத்துங்க. அதாவது தையலை வெட்டிடக்கூடாது. இப்போ இதில் வந்து ஒரே வேலையாக முடிஞ்சிச்சு நமக்கு. இந்த ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த பீஸை வந்து இதை உள்ளே வச்சு இதை வந்து அப்படியே மடிங்க. மடிச்சுட்டு இப்படியே போடுங்க தையல் வந்து. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலையாக முடிஞ்சிடும். தையல் மாத்திரம் 2 தையல் வரும். அதை கரெக்டாக மடிச்சுடுங்க. கரெக்டாக அந்த ஷார்ப்பாக நம்ம மடிச்சு விட்ருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக கொண்டு வந்து இதில் வந்து நிப்பாட்டிடுங்க. ஒரே மாதிரி கொண்டு வாங்க.
இப்போ இங்கே வந்து அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் எப்படி ஸ்டார் மடித்தோமோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. அதில் கொண்டு வந்து ஊசியை இறக்கிட்டு கரெக்டாக இப்போ அந்த அதே நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி அந்த ஸ்டாரில் கொண்டு வந்து திருப்பினோமோ அதே மாதிரியே திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு இதை வந்து அப்படியே மடித்து விட்ருங்க. மடித்து விட்டு அதில் வந்து ஒரு தையல் வந்து ஓட்டி எடுத்துருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நமக்கு வந்து நீட்டாக வந்து ஸ்டார் வந்திருக்கு பாருங்கள், அழகாக. இப்போ இதில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுருவோம். இப்போ கரெக்டாக அந்த கொண்டு வந்து அந்தந்த எந்தெந்த இடத்துல மடிச்சு விட்ருக்கோமோ இப்போ இது அப்படியே ஃபுல்லாக நான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த தச்சது வந்து திரும்ப முடியலை, காமிக்க முடியலை. இப்போ அப்படியே சுற்றி இன்னொரு தையல் வந்து அதில் படிமானமாக ஃபுல்லாக போட்டுருங்க. கரெக்டாக ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு வந்துடுங்க. கரெக்டாக அந்த ஸ்டார் கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து திருப்புங்க. திருப்பிட்டு இதில் வந்து ஒரு தையல் வந்து அப்படியே நேரம் வந்து தையல் போட்டுட்டு அதை வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்து நீட்டாக ஒரு ரவுண்டு கழுத்து, அதாவது பின்னாடி வந்து ரவுண்டு, பின்னாடி வந்து நீட்டாக நமக்கு வந்து ரவுண்டு. இதுக்கு வந்து நாட்டு வந்து போடணும். அழகாக வந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட இது இல்லாமல். ஃப்ரண்ட் வந்து பாருங்கள், இது வந்து ஸ்டாரு, ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டாரு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தச்சு காமிச்சிருக்கேன். விசிறு தெரியாமல் ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இதில் என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த ரவுண்டு கழுத்து வந்து ஒரு பக்கம் அடிச்சுட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸ் வந்து போட்டுட்டு தைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் இந்த ஸ்டார் வந்து நீட்டாக வரும் நமக்கு. உள்ளே பாருங்கள், உள்ளேயும் அழகாக வந்திருக்கு பாருங்கள், பீஸ் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து வீணுக்கு எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கழுத்து பீஸ் வந்து வச்சு திருப்பாமல் நான் இந்த மாதிரி பீஸும் வந்து போட்டு நீங்கள் அடித்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறந்துடாமல் புதுசாக பார்க்குறவங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ போடுறது வந்து உடனே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.